அப்படிங்கிறப்ப ஜட்ஜு முன்னாடி we are living together, நாங்க கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணாதானே சட்டப்படி குற்றம், சட்டத்தை வந்து ஜட்ஜுக்கு சொல்லி குடுத்துருவாங்க போல் இருக்கு இவங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து என்னைய விட வக்கீலை விட போறாங்க பாருங்க அஃபெக்டட் பீப்புள், அவங்களுக்கு தான் இந்தியன் பீனல் கோடை பத்தி அவங்களுக்கு தான் நல்லா தெரியுது. எல்லா விதமான ஆமா, நான் ஒரு சில சமயம் கோர்ட்ல எல்லாம் ஒரு சில கேசஸ் வரும், கோஆர்டினேட் பண்றதுக்காக போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் இனிஷியலா வந்து டிவோர்ஸ் கேஸ்க்கு வரவங்க அழுதுகிட்டு வருவாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு அழுதுகிட்டு வருவாங்க. இப்பெல்லாம் வந்து பொண்ணு தனியா ஃபுல் மேக்கப்ல வருது, போனை பேசிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு. இப்ப இந்த வக்கீலுக்கு தெரியல, ஒன்னும் தெரியலப்பா, இந்த செக்ஷன் சொல்றதுக்கு பதில் அவர் பாட்டு சும்மா நிக்கிறாரு, அடுத்ததுக்கு வேற வக்கீல மாத்திரணும், அந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நாலேஜ் வந்து. இவங்களுக்கே வந்துருச்சு, வக்கீல எல்லாமே இவங்களே வாதாடுவாங்க இனிமே இன்னும் கொஞ்ச நாள்ல. அது மாதிரி சமூகம் வந்து அந்த மாதிரி கட்டத்தை நோக்கி போயிட்டு. ஆமா, ஏன்னா நம்ம தான் கையளவு கைபேசியில எல்லாத்தையுமே பாத்துடுறோமே.